நஃபில் எது, சுன்னா எது, சுன்னா முஅக்கதா எது, சுன்னா ராத்திபாதுன்னு பார்த்தோம். அப்படித்தானே? உபரியான வணக்கங்கள்ல ரசூலுல்லாஹ் சுன்னத்தாக வழிகாட்டியது குறிப்பிடப்பட்ட வடிவம் சொல்லப்பட்ட தொழுகைகள் சுன்னத், சுன்னா ராத்திபா, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகை முன்னாடி பின்னாடி தொழுகிறது. அது போன்று சுன்னா முஅக்கதா இருக்குது. சில சுன்னத்துகள், இந்த பெருநாள் தொழுகை, அகீகா கொடுக்குறது, இது போன்று சுன்னா முஅக்கதாக சொல்லப்பட்டது கட்டாயமான சுன்னத்துகள். சில வரையறுக்கப்படாத சுன்னத்துகளை தான் நஃபிலுடைய அந்த பட்டியலுக்கு நம்ம சொன்னோம். வரையறுக்கப்படாத சுன்னத், அது வரையறை இல்லை. எப்படி கியாமுல் லைல் தொழுது 11 ரக்காத்து 13 15 நாங்கள் பார்த்தோமே இல்லையா, அதை தாண்டி ஒருத்தர் செய்கிறது அது வரையறுக்கப்பட்டது, அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் செய்கிறாருன்னா அது நஃபில்ல தான் அடங்கும். அதை அவர் என்ன செய்யக்கூடாது, ரசூலை வழிகாட்டியது இப்படித்தான் செய்யணும்னு நினைச்சு செஞ்சாது பிள்ளை, அந்த வரையறையை தாண்டி அவர் செய்யுது. அதே மாதிரி முன்பின் ரக்கா சுன்னத்துகள் நாங்கள் பார்த்தோம், ராத்திபத்தான சுன்னத்துகள், இது வரையறுக்கப்பட்ட சுன்னத்துகள். வரையறுக்கப்படாத சுன்னத்துகள் தான் என்னையா நஃபிலான சுன்னத். வரையறுக்கப்பட எவ்வளவு ஒன்று எண்ணிக்கை இல்லை அதுக்கு, சரியா? இந்த ஒரு வரைவிலக்கணை நமக்கு தெளிவாக அதை புரிஞ்சு கொள்வது வசதியாக இருக்கும். நம்ம எங்களோட இபாதத்து செய்யக்கூடிய வழக்கம் வரை தானே ஃபர்லான இபாதத்துகளுக்கு நாங்கள் உபரியாக செய்கின்ற பொழுது அதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்மளோட ஃபர்லான இபாதத்துக்கு ஏற்படக்கூடிய சில பிழைகளை சரி செய்யுது. அப்போ குறைபாடுகளை சரி செய்யும் நபில்கள், குறைபாடுகளை சரி செய்யும் நபில்கள். நாங்கள் ஃபர்லான தொழுகைகளை விடக்கூடிய சின்ன தவறுகளை நபிலான தொழுகைகளை தொழுகிறோமா இல்லையா, உபரியாக தொழும்போது அந்த ஃபர்ல ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்தான். அப்போ கடமையான வணக்கங்கள் நாங்கள் நிறைவேற்றும் போது மனிதர்கள் அடிப்படையில் அந்த முறையில் எங்களுக்கு நிறைய குறைபாடுகள் ஏற்படலாம். இந்த குறைபாடுகள் அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது. இதற்காக கடமையான வணக்கங்களில் ஏற்படக்கூடிய குறைகளை ஒரு பரிகாரமாக, அதை நிறைவேற்ற ஒரு பரிகாரமாக ஒரு தேவை ஒன்று, அதை பரிகாரம் செய்வதற்கு ஒரு தேவை ஒன்று ஏற்படுது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வழியை எங்களுக்கு உபரியான வணக்கங்களை புரிவதனூடாக கடமையான வணக்கங்கள் ஏற்படக்கூடிய குறைகள் என்ன செய்யும், அது ஈடு செய்வதாக அது அமைந்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்காங்க. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய தாராமியில் வருது, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிக்கை ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக ஒரு அடியான் மறுமையில் முதலில் தொழுகை பற்றி தான் கேள்வி கேட்கப்படுவான், அதை பற்றி தான் விசாரிக்கப்படுவான். அவனது தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய தொழுகை நிறைவானதாக இருக்குதா இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்படி நிறைவானதாக காணப்பட்டா அவனது தொழுகை நிறைவானது என்று எழுதப்படும். அவனது தொழுகையில குறை இருந்தால் அல்லாஹ் மலக்குகளை நோக்கி சொல்வானாம், என்னுடைய அடியானுக்கு உபரியான வணக்கங்கள் ஏதாவது இருக்கின்றனவா என்று பார்த்து அவனுடைய கடமையான தொழுகையில் குறைவானதை என்ன செய்யுங்க, நிறைவாக்குங்கள். நான் சொல்ல விளங்கு தானே இந்த ஹதீஸ். இப்போ ஃபர்லான தொழுகையை பார்த்து அந்த ஃபர்லான தொழுகை நிறைவானதாக இருந்தால் அது நிறைவானது என்று நன்மை எழுதப்படும். சில ஃபர்லான தொழுகைகளில் அவனுக்கு குறை இருந்திருந்தால் அந்த குறையை மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய அடியானுக்கு ஏதாவது உபரியான வணக்கங்கள் இருக்குதான்னு பாருங்க, நபிலான வேற தொழுகைகள் இருக்குதான்னு பாருங்க நல்லா சொல்லுவானாம். அப்போ அவனுடைய கடமையான தொழுகைகள் குறைவானதை அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி நபிலான வணக்கங்கள் இருந்தால் குறைவானது அதன் மூலமாக என்ன செய்வானாம், நிறைவாக்குவானாம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான் மலக்குமார்கிட்ட, குறைவானதை நிறைவாக்குங்கள். அவங்க நபிலான வணக்கங்கள் இருந்தால் குறைவானதை செய்யுங்க, அதை கொண்டு நிறைவாக்குங்கள் என்று சொல்லுவானாம். பிறகு ஜக்காத்தை பாருங்க, மற்ற வணக்கங்களையும் இதே கணக்கில் இந்த அடிப்படையில் பார்த்து நிறைவாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் என்கிற செய்த தமீமுத்தார் அடிக்கிறாங்க தாரமி என்ற கிரந்தத்தில் செய்தி. அப்போ கடமையான வணக்கங்களில் ஏற்படக்கூடிய குறைகள் உபரியான வணக்கங்களை செய்வதன் மூலமாக அதை நீக்கி விடுவது என்று நமக்கு இந்த செய்தி மூலமாக தெரிய வருது. இது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. எனவே கடமையான வணக்கங்கள் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று அலட்சியமாக இருந்து விடாமல் உபரியான வணக்கங்கள் நாங்கள் என்ன செய்யணும், அதிகமாக நிறைவேற்றுவதில் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதில் நாம் ஆர்வம் காட்டணும். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், குற்றங்கள் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அதன் மூலமாக நிவர்த்தி செய்கிறான்.